நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு, கரைஞ்சிச்சு. 12,000 எம்ப்ளாய் இருந்தாங்க. நான் பாட்டு தெரியாமல் என்னன்னா ஃபுல் சேலரி போட்டேன். ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்படியே பேங்க்கு ரிவர்ஸ் போகுது. நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. 3வது மாதம் கை வைக்கும் போது எல்லாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. சார் காலியாகிடுவீங்க, போட்டு பார்ப்போம். நமக்கு தெரியாது எப்போ திறக்க போகிறேன்னே தெரியல. லோனை போட்டு எடுத்துட்டேன், ஒரு 40 கோடி போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஸ்டக் ஆகி நிற்குது. அது அந்த ஒரு 6 மாதம் நாங்கள் அப்படியே மென்டல் ஆகி என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறான், நான் 100வது மாடியிலேருந்து கீழே விழுகிறேன். வரும்போது மண்டை போயிடும். மேலே போக போக அப்போதான் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் தெரியும். ஒரு நாள் மாவனே நீ இதெல்லாம் சொல்கிறல்ல, கக்கு நைட்டு பூரா யோசிச்சு பார்த்தேன் இதுலேருந்து எப்படி மேலே போகிறோன்னு. எல்லாம் தூங்குவாங்க, எனக்கு தூக்கம் வராது. ஐடியா போட்டு முதல் லாஸ் எங்கே நிறுத்தணும்னு பார்த்தா டெய்ரியில் எக்கச்சக்கம் லாஸ் ஆகிடும். டெய்லி 40,000 லிட்டர் பால் கீழே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வெஜிடபிள் சப்ளையர் ஃபார்மர்கிட்ட போனேன். ஐயா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், என் நிலைமை வந்து கடையே திறக்க முடியல. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணேன். இந்த மாதிரி முதல்ல லாஸை கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தேன், சப்ளை பண்ணுறது ஃபுட்டு. ஸோ அப்படி தான் அந்த கொரோனா யாரையுமே நிறுத்தலை சார். ஒரு எம்ப்ளாய், நான் அந்த இங்கேருந்து வேலை போன எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு, தங்குற இடம், 450 பேருக்கு வாடகை கட்டணும். நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு, கரைஞ்சிச்சு. அது போக கடனையும் வாங்கி விட்டேன். ஏன்னா கவலையே இல்லை. எப்பயும் பார்த்து நான் வரும்போது என் ஊர் ரயில் பஸ் ஸ்டாண்டில் தான் என்னுடைய தன்மானம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு வெறும் 30 லட்சம் தான் கொடுத்தாரு. நான் என் ஒய்ஃப்டில் அந்த 30 லட்சத்து வர்ற வரைக்கும் நான் போராடுறேன், பார்த்துக்குவோம். 3வது மாதத்தில் பிக்கப் பண்ணிட்டேன் சார். எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, நான் சந்தோஷமாக இருந்தேன். பெரிய கட்ஸ் தான் அது. அந்த 100வது மாடி ஞாபகத்திலே இருந்தது. நம்ம அங்கேருந்து பறந்து விழுவோம், எப்படி சாக போகிறோம் பார்த்து. நான் வந்து ஒரு ஹோட்டல் தொடங்கணும், அது சின்னதோ பெருசோ. ஆமாம், முதல்ல நான் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கும், ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அதில் பயணி. ஆமாம். ஸோ உங்களுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கு அது யூஸ்ஃபுல். ரொம்ப முக்கியம் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து போடுறது ரொம்ப முக்கியம். சில பேர் பணம் இருக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது முறையான மேனேஜ்மெண்ட்டு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து உள்ளே வைக்கலைன்னா அவங்களுடைய இன்வால்மெண்ட் ரெவன்யூ நிறைய வரும்போது, ப்ராஃபிட்டு வரும்போது அவங்களுடைய கவனங்கள் சிதற ஆரம்பிக்கும் போது நிர்வாகம் வந்து நிறைய தோற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.